திட்டவட்டமான கருத்தை எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அந்த உத்தரவினுடைய தாக்கத்தை அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை மேல்முறையீடு செய்து தட்டி கழித்து காலம் கடத்தும் செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசாணை 56 பயன்படுத்தி நிலைப்படுத்த சொல்லி எங்களுக்கு அரசாணை 56 ஒரு 1146 பணியிடங்கள் இவர்களுக்கு கடந்த 25 ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றார்கள். இவர்களுடைய பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று ஒரு அரசாணை இருக்கின்றது. அந்த அரசாணையில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு அந்த அரசாணையே அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாம் எழுத்துத் தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். அரசாணை 246, 47, 48 என்று. அப்படி சிறப்பு அரசாணையில் கூட எங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை. அந்த அரசாணையை